ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பின்னு ஹோலி. இப்போ நம்ம பார்க்க போகிறது அரேஞ்ச் மேரேஜ் சீசன் 6 பார்ட் 5 த ஃபைனல் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 4 பார்ட்ஸ் இருக்கும், அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். தென் இது எல்லாத்தையுமே நான் ஒரு பிளேலிஸ்ட்டில் தான் வச்சுருக்கேன். அதாவது அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சீசன் 1 சீசன் 2 சம்திங் அதில் 3 சீசன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் 6th சீசனும் நான் எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வரிசையில் அப்படியே இருக்கும். ஸோ பார்க்காதவங்க அதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். தென் இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்லணும். வி ரீச்ட் 17K. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் ஆன் சப்போர்ட்டிங் அண்ட் ஹெல்பிங் மீ. தென் கண்டிப்பாக நான் வந்து அப்கமிங்ஸில் வீடியோ வரும், பட் கொஞ்சம் டிலே வரும். மேபி ஃபெப்ரவரிலாம் வராதுடா, மேபி வராது தான், முக்கால்வாசி வராது. மார்ச் மிட்டுலேருந்து எஃப்எஃப் வரும்னு நினைக்கிறேன். ஸோ டோன்ட் வரி, எல்லா எஃப்எஃப்பையும் நான் வித்தின் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஃபெப் 10க்குள்ளேயே ஃபோஸ்ட் அண்ட் டார்க் ரெண்டுமே முடிஞ்சிடும். ஸோ இதை வந்து நான் ஏன் இப்போ போட்டேன்னா, இன்னும் இதுதான் கடைசி பார்ட். ஸோ இதை முடிச்சிட்டோன்னா அரேஞ்ச் மேரேஜ் கம்ப்ளீட்டட்ல. ஸோ 2 தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. அதுவுமே கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் அப்படியே கடைன்னு போட்டு அதையுமே முடிச்சிடுவேன். ஸோ டோன்ட் வரி, கண்டிப்பாக வித்தின் மை மேரேஜ் நான் எல்லாத்தையுமே போட்டு வைண்ட் அப் பண்ணிடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் லவ். கண்டிப்பாக என்னை சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இப்போது டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக அதோட விட்டுரு போனால், இங்கே வந்து பார்த்திங்கன்னா வயனோட வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே வந்து லைஃப்பை நீங்களும் அவரும் பிகின் பண்ணியிருந்திருப்பீங்க. ஃபைனலி யூ செட் தட் வேர்ட் ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆஃப்டர் லவ் யூ டூ சொன்னதுக்கப்புறம், நீங்கள் போய் குளிங்க சீக்கிரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நவந்து போயிட்டு கடகடன்னா நீங்கள் கீழே போயிடுங்க. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? லவ் யூ டூ தானே சொல்லிட்டேனா? எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பெக்கன்னு முழிச்சிட்ருக்கீங்க. அவரும் நீங்கள் போனதுக்கப்புறம் அவள் சொல்லிட்டால அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா, கடகடன்னு அவரோட பேகு கிட்டக்கு போயிட்டு தேங்க்யூ புக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு கிட்ட கொஞ்சம் பேசுகிறாரு. நீ மட்டும் இல்லைனா ஆக்சுவலாக எனக்கு அவள் கிடச்சிருப்பா, பட் இவ்வளோ சீக்கிரம் என்ன அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டா. இவ்வளோ சீக்கிரம் எங்களோட லைஃப் பிகின் ஆகிருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். உன் ஹெல்ப் இல்லாமல் எதுவுமே என்னால் பண்ணியிருக்க முடியாது. என்னமோ கேட்குறதெல்லாம் தர, ஆனால் எனக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது. என்னமோ ஃபேண்டசிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. லைக் இது ரியலானு கூட எனக்கு இப்போ வரைக்கும் நம்பவே முடியல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஹெல்ப். ரியலி தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை அப்படியே ஹக் பண்ணும்போது, வாசலில் அதாவது ரூமில் நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. பேனை பார்க்குறீங்க. அவர் அப்படியே திரும்பிட்டு டக்குன்னு அந்த புக்கை சைடில் வச்சிட்டாரு. எப்போ வந்த? நீங்கள் அப்படியே குறுக்குறுன்னு பார்க்குறீங்க. ஓனே தான், எப்போ வந்தேன்னு கேட்டேன். பொறுமையாக அப்படியே உள்ள வந்துட்டு கதவை சாத்திட்ட. இப்போ என்னமோ சொன்னல, என்ன சொன்ன நீ அந்த புக்கை பார்த்து? ஒழுங்காக சொல்லிடு. எங்கே வாங்க போங்க. டேய் முதல்ல சொல்ல புரியா இல்லையாடா? அந்த புக்கை பார்த்து ஏதோ சொன்னேன், என்ன சொன்னான்னு கேட்டேன். நான் ஆக்சுவலாக இந்த புக்கில் ஒரு நல்ல லவ் ஸ்டோரி இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு நானும் என் ரியல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணேனா. ஸோ அது நல்லா இருந்தது, அதுதான் அந்த புக்குக்கு தேங்க்ஸ் சொன்னேன். இல்லையே, இல்லை, ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது. நீ கேட்குறதெல்லாம் அந்த புக்கு பண்ணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை முறைக்கிறீங்க. ஹேச்சே, எந்த காலத்தில் இருக்க? இது என்ன மன்னர் காலமா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு அபூர்வமான ஏதாவது ஒரு பாத்திரம் கிடச்சதும் நம்ம வந்து அதை கேட்டால் எல்லாம் வரணும் கொடுக்குற மாதிரி எந்த உலகத்தில் இருக்க நீ? இந்த மாதிரி ஏதாவது நடக்குமா என்ன? நீங்கள் டக்குன்னு ஜங்குக்கோட ஹேண்டை எடுத்துகிட்டு அவங்க தலையில் வச்சுட்டு, என் மேலே சத்தியமாக சொல்லு, அந்த மாதிரி எதுவும் இல்லை சொல்லு. ஏய் இல்லை, எனக்கு அப்பையிலேருந்து இந்த புக்கு மேலே எனக்கு ஒரு டவுட்டு தான்.
யோசிச்சிட்டே இருந்தேன் நான். என்னடா அது, இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி கை காலெல்லாம் கட்டி போட்ட மாதிரி எனக்கு இது வரைக்கும் என் லைஃப்பில் ஃபீல் ஆனதே இல்லை. ஆஃப்டர் கெட்டிங் மேரிட் எனக்கு இது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு. அதுவும் சஸ்பீஷியஸாக சொல்லணும்னா இந்த புக்கை நீ படிக்க ஆரம்பித்ததுலேருந்து தான். உண்மையை ஒத்துக்கோ, எதுவும் ஒன்று பண்ண மாட்டேன் அப்படிங்கிறீங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லை. அப்படியா? அந்த புக்கை கொடு. அது எதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு கீழே இருக்கிறத எடுத்துட்டாரு. கூட எதுவும் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு பயப்படுற? அது ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? அம்மாவோட வீட்டுக்கு வந்தாலும் நீ புக்கை எடுத்துகிட்டு வந்திருக்க, ஹனிமூனுக்குமே நீ புக்கை எடுத்துகிட்டு வந்த. அப்படின்னா இந்த புக்கு அவ்வளோ ஸ்பெஷலாக உனக்கு? யோசிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஹலோ, நான் தான் உனக்கு ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணேன், ஆனால் நான் அந்த புக்கு வைக்கவே இல்லை. ஆனால் அங்கே இருக்கும் போது இந்த பேக்கில் நான் இந்த புக்கை பார்த்தேன். அப்போனா நீ கடைசி நேரத்தில் இந்த புக்கை ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்க, அப்படி தானே? இல்லை, மாட்டிக்கிட்ட. ஒத்துக்கோ. ஒத்துக்கிட்டா ஒன்றும் குடிமொழிக்கு போயிடாது. சொல்லுடா. சொல்ல உன்கிட்ட தானே கேட்குறேன். வாயில் என்ன கொழுக்கட்டையா வச்சுருக்க? நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். குடு அப்படி சொல்லிட்டு வெடுக்குன்னு வாங்கிட்டீங்க. இப்போது இவன் ஃப்ரீஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வேண்டுறீங்க. ஆனால் அவர் கை கால்லாம் அசைக்கிறாரு. அவருக்கே அதை ஷாக்கு. என்ன அவள் சொன்னா ஆனால் அவளுக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஷாக்கற. பார்த்தல, நான் தான் அப்படி ஒன்று நடக்கவே நடக்காதுன்னு சொன்னல. நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்க. நீ வாயை மூடு, எனக்கு தெரியும். நான் சொல்கிற வரைக்கும் நீ முதல்ல வாயை திறக்காது. நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே இப்போ இவன் பொத்துன்னு உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க. பட் ஸ்டில் அவர் நின்றுட்டு தான் இருக்கார். நீங்கள் அப்படியே வர பார்க்குறீங்க. அப்போ இது சும்மாவா? என்ன, எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஒன்றுமே இந்த புக்கால் ஒன்றும் இல்லையா அப்படின்னு நீங்கள் அவரை பார்த்து கேட்குறீங்க. நானும் அதை தான் சொல்கிறேன், இந்த புக்கால் ஒன்றும் கிடையாது. நான் ஏன் இந்த புக்கை எங்கே பார்த்தாலும் எடுத்துகிட்டு வந்தேன்னா எனக்கு இந்த புக்கு பிடிச்சிருந்துச்சு. அதில் ஒரு சில கோட்ஸை எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை ஞாபகப்படுத்தணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த புக்கை கையோடு எடுத்துகிட்டு வந்தேன். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது ஓயன். அதில் இந்த புக்கை கொடு. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, செம்ம கன்ஃபியூஷனாக இருக்குது. நிஜமாக எதுவும் இல்லையா, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. ஏய், போய் சொல்லாத. நான் இந்த ரூமுக்கு முன்னாடியே வந்தேன். இந்த புக்கால் தான் எனக்கு எல்லாம் நடந்துச்சு. ஆக்சுவலாக அவன் எனக்கு கிடச்சிருப்பா, ஆனால் கொஞ்சம் டிலே ஆகிருந்திருக்கும். ஆனால் நீ தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த புக்கை பார்த்து கேட்டேன். ஆமாம், யார் இல்லைன்னு சொன்னா? நான் தான் சொன்னேன்னா இது ஒரு லவ் புக். இதில் நிறைய இருந்ததால் அதனால் என் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண, அதனால் நீ கிடச்ச. தட்ஸ் ஆல். எனக்கு இருந்தும் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. என் மேலே ப்ராமிஸ் பண்ணு. முதல்ல சொல்ல முடியுமா முடியாதா? உனக்கு என்னை ஏமாத்துறோன்னு தோணவே இல்லை. எனக்கு உன் மேலே டவுட் இருக்குன்னு அந்த மாதிரி மண்ணு மூட்டெல்லாம் கிடையாது. எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு. ஓகே, ஏதோ சஸ்பீஷியஸாக இருக்குது. உண்மையை சொல்லு, இல்லை நானாக கண்டுபிடிச்சேன்னா உனக்கு தான் கஷ்டம். இப்போவே சொல்லிடு ப்ளீஸ். நான் எதுவும் ஒன்று சொல்ல மாட்டேன். அந்த புக்கால் சத்தியமாக எதுவும் இல்லைன்னு சொல்லாத. எனக்கு அதில் 95% வந்து டவுட் இருக்குதான். சொல்லிடு என்ன எதுன்னு முதல்ல எல்லாத்தையும் சொல்லிடு. இப்போ நடக்கிறது, எனக்கு நடந்துட்டுருக்கிறது எதுவுமே சரியில்லை. சொல்லு முதல்ல, சொல்லு. சரி, தபார்,
நான் சொல்லுவேன், கோவப்படக்கூடாது. ம். உட்கார். நீ உட்காரு. உட்காந்துட்டேங்க. நீ 95% கெஸ் பண்ணதெல்லாம் கரெக்டு தான். இந்த புக்கு தான். நான் அப்போவே நினச்சேன் இந்த புக்கால் என்ன தயவு செஞ்சு அதில் உள்ளதை படித்ததால தான் இந்தமாரி சொல்ல. முதல்ல என்ன சொல்ல விடுடி. சரி சொல்லு. எனக்குமே இது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஏன்னா ஆக்சுவலாக இந்த புக்கை படிச்சுட்டு நான் ஜஸ்ட்டு சும்மா ரேண்டமாக தான் அந்த மாதிரி திங்க் பண்ணேன். என்ன திங்க் பண்ணேன்? அன்றைக்கி நைட் உன்னை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடணும். அப்போ நான் ஆசைப்பட்டதெல்லாம் நான் செஞ்சுக்கலாம். லைக் நாட் லைக் எல்லாமே, பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு கிஸ் யூ லைக் அந்த மாதிரி. ஆனால் நான் சொல்லி வாய மூடல. அந்த செகண்டே அது நடந்தது. எனக்கு அது நம்ப முடியல. எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு. பட் கொஞ்சம் டவுட் எனக்கு அந்த புக்கு மேலே இருந்தது. ஸோ திரும்பியும் நான் வந்து அதுமாரி ட்ரை பண்ணேன். அதுமாரி நான் நினச்சேன். அந்த மாதிரி நடந்தது. ஆனால் அந்த புக்கை நம்ம கையில் தொட்டால் தான், நம்ம அதை நினச்சா தான் அது நடக்கும். ஸோ அதனால தான் நான் எல்லா இடத்துலையும் அந்த புக்கை கேரி பண்ணி போயிட்டுருந்தேன். நான் என்ன நினைக்கிறேனோ அது மாதிரி உனக்கு நடக்கும். ஸோ நீ சொன்னது எல்லாமே உண்மை தான். நான் அந்த புக்குக்கிட்ட நினச்சேன், இவள் ஃப்ரீஸ் ஆகிடணும், இவளால் கை தூக்க முடியாது, அந்த மாதிரி பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சதால தான் இந்த மாதிரி நடந்தது. உண்மை தான், ஒத்துக்கிறேன். நீங்கள் அப்படியே ஜேகேயை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. மேலே சொல்லு. ஆனால் இப்போ நீ சொன்ன, ஆனால் ஏன் நடக்கலை? எனக்கு அது பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. உனக்கும் இருக்குல்ல, எனக்கும் இருக்குது. ஏன் அப்படி? உனக்கு மட்டும் அது கிளிக் ஆகுது, எனக்கு மட்டும் ஆகலை? தெரியலையே. ஒருவேளை இந்த புக்கை நீ படித்ததால அதுக்கப்புறம் ஆசைப்பட்டதால நடக்குதோ? தெரில, மேபி இருக்கலாம். அப்படியா? கொடு, அப்போ நான் படிக்கிறேன். ஏய் முடியாது, இதுக்கு மேலே நான் நம்பிலாம் இந்த புக்கை உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். நான் வேறு எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிட்டேன். நீ ஏதாவது மந்திர கந்திரம் போட்டு ஏதாவது பண்ணிட்டேன்னா, இவனை சாகடிச்சுன்னு சொல்லிட்டு நீ நினச்சேன்னா அது நடந்துடும். நீ அதுக்கப்புறம் பொட்டுக்கும் பூக்கும் யார் பதில் சொல்கிறது? நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைக்கிறீங்க. ஐயோ, அந்த மாதிரிலாம் நான் நினைக்க மாட்டேன். ரொம்ப பண்ணாத, கொடு அப்படி சொல்லிட்டு வெடுக்குன்னு வாங்குறீங்க. இல்லை பையா, நான் இவ்வளோ நேரம் நீ பண்ணதுக்கு ஏதோ அமைதியாக இருக்கேன்னு நினச்சி சந்தோஷப்படு. அதை விட்டுட்டு ஓவராக பண்ணாத போ. வாங்க போங்கெல்லாம் எங்கடி காணும்? நீ பண்ண வேலைக்கு அது ஒரு நாள் கேடு. போடா. ரொம்ப பண்ணுறடி நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே போயிட்டாரு. எப்படி அது ஒர்க் ஆகாமல் இருக்கும்? ஒரு வேளை அவள் படிக்கலைங்கிறதால ஒர்க் ஆகலையோ? பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் போயிட்டாரு. ஸோ பொறுமையாக உட்காந்து அந்த புக்கை படிக்கிறேங்க. கொஞ்சம் நல்லாவே சுவாரஸ்யமாக தான் போயிட்டுருக்கு. ஃபைனலி ஒரு 2.5 hours கழித்து ஃபைனலி அந்த புக்கை படித்து முடிச்சிட்டிங்க. என்னமோ லவ்வை பற்றி கொஞ்சம் நாலேஜ் அந்த மாதிரி இருக்குது அந்த புக்கை படித்ததால். நீங்கள் வந்து இதை விஷ் பண்ணணுங்கிறதுக்காக விஷ் பண்ணல. நம்ம அந்த புக்கை படித்த ஒரு மெத்தில் இருப்போம்ல, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு நினப்பில் இந்த மாதிரி ஜாங்கோக்கு என் மேலே லவ்வோடு இருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆஃபீஸ்லேயும் என்னை நல்லா லவ் பண்ணிட்டுருந்தா நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு ஜேகே வராரு. வரும்போது பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து லைக் ஹீ இஸ் ப்ரப்போசிங் யூ, ஐ லவ் யூ ஸ்வீட் ஹார்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுக்கிறீங்க. என்ன இது புதுசாக தெரில, கொடுக்கணும்னு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் காலையில் நீ வேறு லவ் யூ டூ சொல்லிட்டியா, அதான் கொடுக்கணும்னு தோணுச்சு. ஏய் புக்கு படிச்சிட்டியாடி? எங்கள் டக்குன்னு இல்லை பாதி தான் படித்தேன், தூக்கமாக வருது, அதனால் இன்னும் படிக்கணும்டா அப்படிங்கிறீங்க.
ஆ சரி சரி சரி, பொறுமையாக படி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வேணுங்கன்னே ஜேகே ஆக்சுவலாக பெட்டில் போய் படுக்க போகிறாரு. நீங்கள் அந்த புக்கை லைட்டாக ஃபிங்கர் வச்சுட்டு அவன் தடைக்கடிச்சு கீழே விழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த மேட் அப்படியே வலிக்கி புத்துன்னு கீழே விழுறாரு. அப்போ ஒர்க் ஆகுதா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. தொப்புன்னு விழுந்துட்டாரு. சே, இந்த மேட்டு வேற, ஒருவேளை அது கோயின்சிடெண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேற யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அவரை உட்காரும் போது இப்போ என்ன நினைக்கலாம், டக்குன்னு யோசி. இப்போ என்ன பண்ணலாம், எனக்கே எதுவுமே யோசிக்க தோண மாட்டேது. ஜேகே, எனக்கு ஒரு ரிப்ளை மெசேஜ், ஒரு பெரிய பேராகிராஃபாக அனுப்பணும். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வேண்டுறீங்க. பிகாஸ் இப்போது நீங்களும் அவரே நேரில் இருக்கீங்க. எது சொல்கிறதா இருந்தாலும் அவர் ஃபேஸ் டு ஃபேஸே சொல்லலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குறது மெசேஜில் அது அவ்வளோ பெரிய பேராகிராஃப். அதனால நீங்கள் அந்த மாதிரி எதிர்பார்த்தது இது வந்து கோயின்சிடெண்ட்டாக இருக்காதுல்ல. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி வேண்டியிருப்பீங்க. ஒரு பெரிய லாங் டெக்ஸ்ட், ஆக்சுவலாக ஹீ இஸ் டெக்ஸ்டிங் சம்திங். அதனால் நீங்கள் உங்களுக்குன்னு இல்லை, நீங்கள் பேசிக்காக நீங்கள் நினச்சிக்கிறீங்க. வித்தின் ஒரு 2-3 மினிட்ஸில் டபக்குன்னு உங்களுக்கு பாப்பப் ஆகுது. பார்த்தா அது ஜேகேட்டேருந்து வருது. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. என்ன மெசேஜ், ஓப்பன் பண்ணி படி. ஏன் பக்கத்தில் தானே இருக்கேன், உனக்கு சொல்ல முடியாதுன்ட்ட படிடி. அவர் கொடுத்துருக்க மெசேஜ் அப்படியே படிக்கணும். லைக் பெரிய பேராகிராஃப் மாதிரி இருக்குது. அப்படி சொல்லிட்டு அப்படியே பிளிங்க் பண்ணிட்டு பார்க்குறீங்க. படி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படிக்கிறீங்க. நீ என்னோடய லைஃப்பில் வந்த ஒரு பெரிய கிஃப்ட்டு. நான் என்னோடய கடைசி மூச்சு வரைக்கும் நான் லவ் பண்ணிட்டே இருப்பேன். ஐ ஆல்வேஸ் லவ் யூ. அந்த புக்காலன்னு கிடையாது, எனக்கு பேசிக்காகவே எனக்கு ஒன்று அப்பையிலேருந்து ரொம்ப பிடிக்கும். நீ தான் என்னோடய லைஃப் எல்லாமே. ஐம் கிளாட் அண்ட் ஐம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். உனக்கும் என்னை பிடிச்சிருக்கு. அப்படிங்கும் போது கவலைப்படாத, ஆஃபீஸில் உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன். முன்ன மாதிரி ஒன்று நான் டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன். ஆஃபீஸ்லேயும் நல்லா லவ்வாக இருக்கலாம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒரு பெரிய பேராகிராஃபாக அவர் டைப் பண்ணி அனுப்பியிருக்கார். இந்த புக்குக்கு மட்டும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை பார்க்குறீங்க. டக்குன்னு ஜேகே, ஏய் அந்த புக்கை படித்து படித்து முடிச்சிட்ட தானே? ஏய் உண்மையை சொல்லு, படித்து முடிச்சிட்ட தானே? இல்லை, நடிக்காத. நீ அந்த புக்கை பார்க்குறத ஒரு மாதிரி பார்க்குற. உண்மையை சொல்லிவிடு, புக்கை படிச்சிட்டியா? ஆமாம் படிச்சுட்டேன். என்ன பண்ணுவ? அப்புறம் ஏன் போய் சொன்னேன்? ஆமாம், நான் இப்போ தானே போய் சொன்னேன். நீ தான் பொய்யாவே பித்தலாட்டக்காரனே. ரொம்ப நாளாகவே என்னை ஏமாற்றிட்டு இருக்கல இந்த புக்கை வச்சு. என்னமோ ஒரு 2 மணி நேரத்துக்கு உன்ட்ட போய் சொன்னதுக்கு ஓவராக பிகு பண்ணிக்கிற. நீ அப்படியே ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து முறைக்கிறீங்க. அப்போ நீ அந்த புக்கை படிச்சுட்டு வேணுமே படிக்கலான்னு சொல்லியிருக்க. ஆமாம், அந்த புக்கை பற்றி ஏதாவது வேணும் நீ என்னை பார்த்து? அந்த அளவுக்குலாம் நீ ஒன்றும் வருத்தம் இல்லை. ஏன்னா நான் வருத்தம் இல்லையா அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக. என்ன இந்த புக்குக்காக நான் உனக்கு என்ன வேண்டணும்? அதுவும் இல்லாமல் உனக்காக வேண்டி என் டைம் வேஸ்ட் பண்ண சொல்கிறியா? இரு ஜேகே அப்படிங்கிறீங்க. என்ன வேணா அந்த புக்கில் நம்ம வந்து கோல்டு கேட்கலாமா அப்படிங்கிறீங்க. கிடைக்கணும் உனக்கு தோணுதா என்ன? நம்ம நினைக்கிறதெல்லாம் கிடைக்கணும், அப்போ ஏன் நம்ம நினைக்கக்கூடாது? சரி நினச்சி பாரு அப்படிங்கிறாரு. அவர் நினைக்கிறாரு, எனக்கு ஒரு 1 kg ஆஃப் கோல்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நினச்சா வரலை. என்ன வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு. சரி நீயாவது நினச்சி பாருண்டி அப்படிங்கிறாரு. நீங்கள் நினச்சி கண்ணை மூடிட்டு அப்படி நினச்சி பார்த்துட்டு அப்படி கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. வரல. ஆக்சுவலாக அதோட விஷஸ் எப்படின்னா, அது ஆக்சுவலாக ஒரு லவ் புக். லவ்வை பற்றி நீ ஏதாவது விஷ் பண்ணனா அது நடக்கும். மற்றபடி எனக்கு வந்து நிறைய பெரிய வீடு வேணும், ஒரு மகால் வேணும் அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிடைக்காது. நம்ம லவ்டு ஒன்ஸில் நம்ம ஏதாவது ஆசைப்பட்டோன்னா அந்த மாதிரியே தான் நடக்கும். அந்த மாதிரி விஷஸ் தான் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். மற்ற விஷஸ்லாம் அதெல்லாம் கொடுக்காது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த இதெல்லாம் பார்த்து படித்து அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணதால் உங்களுக்கு தெரிஞ்சுது.
ஓ! இதில இப்படி வேற இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சரி ஜேகே, நீ என்ன வேற ஏதாவது நென. நான் நெனச்சா வேற மாரி நெனப்பேன் அப்படிங்கிறாரு. அப்படி என்ன வேற மாரி நெனைக்க போற? அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த புக்க குடு. அப்படி சொல்லி நான் குடுக்க மாட்டேனே. நீ இந்த மாரி சொல்றதுக்கப்புறம் நான் திருப்பி குடுப்பேனா? குடுடி அப்படி சொல்லிட்டு வெடுக்குன்னு வாங்கிட்டாரு. ஜேகே அப்படி சொல்லி நீங்க சொல்றீங்க. அவர் மனசுக்குள்ளயே, இப்ப அவ ஒண்ணுமே போடாம நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருப்பாரு. வேண்டுன அடுத்த செகண்டு நீங்க அப்படியே டப்புன்னு உங்களுக்கு ட்ரெஸ் இல்லாத மாரி இருக்கு. என்ன வேண்டுன மாடு அப்படின்னு சொல்லிட்டு டடக்குன்னு நீங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, பக்கத்துல பெட்ஷீட் இருந்திருக்கும். அத நீங்க அப்படியே கவர் பண்ணியிருந்திருப்பீங்க. உன்னையாரு அத மறைக்க சொன்னது? இவ்ளோ கஷ்டப்பட்டு வேண்டுன. மயிரு. நீங்க அப்படியே வெடுக்குன்னு அந்த அந்த புக்க அவர்ட்டேருந்து வாங்கிட்டு, அவனும் ஒண்ணும் இல்லாம நிக்கணும் கடவுளே! அப்படின்னு சொல்லி வேண்டுறீங்க. அவருக்கும் ஒண்ணும் இல்லாம, என்னடி அப்படி சொல்லிட்டு ஒரே பெட்ஷீட்ட 2 பேரும் வச்சு போத்திக்கிறீங்க. அது அது எப்படி சொன்னா ஒரு மாரி சங்கோஜமா இருக்கும்ல நம்பளுக்கு. ஸோ அந்த மாரி பண்றீங்க. எதுக்கு நீ போத்துற? ஆம்பள புள்ள தான நீனு. நான் உன் ஒய்ஃப் தானே. எதுக்கு போத்துற? உனக்கு எப்படி வெட்கமா இருக்கு? அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? மாடு மாடுன்னு சொல்லிட்டு லொட்டுன்னு அடுக்குறீங்க ஜேகேவ. அதுக்குன்னு நீயும் அப்படி வேண்டுவியா? மாடு. சரி விடுடி அப்படி சொல்லிட்டு வேணுக்குன்னே வெடுக்குன்னு பிடுங்குறாரு. இரும்மா நீ விட்றா அப்படி சொல்லிட்டு நீங்க பிடுங்குறீங்க. 2 பேரும் மாறி மாறி பிடுங்கிறீங்க. இதோ பார். ஈஸி அண்ட் சிம்பிள் ஓகே. நான் அந்த சைட் டர்ன் பண்ணிக்கிறேன். நீ கட கடன்னு ட்ரெஸ் போட்டுரு. அதுமாரி நீ டர்ன் பண்ணிக்கோ நான் போட்டுடுறேன். ஓகே? ம். சரி. நான் டர்ன் பண்ணுறேன். போடு. ஓகேடி நீ டர்ன் பண்ணு. நீங்க அப்படியே டர்ன் பண்ணிட்டீங்க. ஜேகே அப்படியே அவரோட ட்ரெஸ்ஸ போட்டிருந்திருப்பாரு. முடிஞ்சிச்சா? ஆச்சா? அப்படிங்கிறீங்க. ஆயிட்டே இருக்கு. முடிஞ்சிச்சு. இப்போ நீ பண்ணு அப்படிங்கிறாரு. டர்ன் பண்ணு. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படி கேஷுவலா நிற்கிறாரு. இந்த வாக்கு சுத்தம், சொல்ற வாக்க காப்பாத்துறது, அது எதுவுமே உன்கிட்ட இல்லல்ல ஜேகே? வாய்ப்பில்ல. என்ட்ட அது இல்ல அப்படிங்கிறாரு. அசிங்கமா இல்ல? நான் திரும்பவும் அந்த புக்க எடுத்து, அதே மாரி வேணும்னா உன் மூஞ்ச தூக்கி எங்க வச்சுப்ப? எங்க? இதே இடத்துல தான் வச்சுப்பேன். முதல்ல திரும்பி தொல வெக்கம் கெட்டவனே. ஹேய்! நீ தாண்டி அப்படி நிக்கிற. நான் ஒண்ணும் இல்ல. நான் ஏன் வெக்கம் கெட்டவன்? நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன்டி அப்படிங்கிறாரு. ஜேகே டென்ஷன் ஏத்தாத. முதல்ல திரும்பு. முடியாது. பிளாங்கெட் எடுக்கவா? அப்படிங்கிறாரு. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. நீ எனக்கு மரியாதை தர வேணாண்டி. நான் அதை எதிர்பார்க்கல. இவனை ஏதாவது பண்ணணுமே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காண்டில் நின்றுட்டு இருக்கீங்க. அந்த புக்கை எடுக்கிறதுக்காடி வெடுக்கிற அந்த மனுஷன் வந்து புக் எடுத்துட்டாரு. எடுக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுவியா? இப்போ என்ன பண்ணுவியா? அப்படிங்கிறாரு. ஒழுங்காக கொடுத்துரு 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 அப்படிங்கிறீங்க. ஆனால் ஜேகே கொடுக்கல. வேணுக்குனே வெடுக்குன்னு அப்படியே பிடுங்கிட்டாரு. ஜேகே பண்ணாதடா. ஐயோ எஜ்ஜில் இருக்குடா. டேய் பண்ணாதடா அப்படிங்கிறீங்க. நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அவங்க ஹேண்ட் அப்படியே பிடிக்கிறாரு. இல்லை ஜேகே நேற்று தான் நடந்தது. என்னால் முடியலடா. ப்ளீஸ்டா விடுடா அப்படிங்கிறீங்க. இவ்வளோ பெரிய சீன் ஆயிருக்கு. அது என் ஜல்லாக்குட்டி இப்படி நிற்குது. எப்படி நான் பார்த்து கண்டுக்காத மாதிரி ஒன்றுமே படாமல் இருக்க முடியும்? என்ன என்ன நினச்ச நீனு? சாரி டியூட். சாரி. ஐ காண்ட். என்னால் கண்ட்ரோல் நஹி அப்படின்னு சொல்லிட்டு உன் ஹேண்டை கூட அப்படிங்க. நீ மூடு. எனக்கு தெரியும் நீ என்ன பண்ணுவேன்னு தெரியும். என் கையை கூட்டி எங்கே வைப்பேன்னு தெரியும். கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த சைடில் திரும்பிட்டு உங்கள் அப்படியே உங்கள் ட்ரெஸ் கீழே இருக்கும். கடகடன்னு எடுத்துகிட்டு ஓடிட்டு அப்படியே பாத்ரூம் போகும்போது சதக்குன்னு அந்த பெட்ஷீட் அப்படியே அப்படியே வெளில தட்டிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் லாக் பண்ணிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படியே கோவத்தின் உச்சக்கட்டத்தில் வரீங்க. நீ எல்லாம் மனசுனே கிடையாது அப்படி சொல்லிட்டு லொட்டுன்னு கொட்டிட்டு நீங்கள் போகிறீங்க. ஏன்னு நீ முதல்ல மாற்றின அப்படிங்கிறாரு. ஒழுங்காக போயிடுறா. கெட்டாவது திடீர போகிறேன். புருஷனாச்சுன்னு பார்க்குறேன். இரு எங்கள் அம்மா கிட்டே நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏண்டா இந்த பசங்க எல்லாருமே அம்மா செல்லமாக தான் இருப்பீங்களா? உங்களுக்கு அறிவுனா என்னன்னு தெரியாது. எப்போ பார்த்தாலும் அம்மா கிட்டே சொல்கிறேன் ஆட்டுக்கிட்ட போய் சொல்கிறேன்னு சொல்கிறீங்க. வெக்க கிட்டவனுங்களா. இந்த பார் ஆஃபீஸில் என்ன எதுவுமே படுத்தாமல் இருக்கணும் புரிஞ்சுதுல்ல? என்னை நல்லா ஒழுங்காக பார்த்துக்கோ சொல்லிட்டேம்மா. டன் பாஸ்.
அப்படிங்கிறாரு. ஸோ அந்த நாள் போயிடுச்சு. இப்போ வீட்டில் தென் த நெக்ஸ்ட் டே அன்னைக்கு நைட்டு அவர் நடத்துகிற மாதிரி இருந்தார். பட் அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ அந்த நைட்டை நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு வழியாக ஆஃபீஸ்க்கு கரெக்டான டைமுக்கு கிளம்பியாச்சு. அதே மாதிரி அந்த மனுஷன் உங்களை பிக்கப் பண்ணுறாரு. சாரி, 2 பேரும் போயிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, ஒரே லிஃப்டில் வரீங்க. அப்போது உங்கள் கொலீகாக ஒருத்தன் இருப்பானே, அவன் வந்து என்ன வயன் வரும்போதெல்லாம் ஜிமின் சரவணியும் ஏறக்குறைய ஒரே டைமில் வர மாதிரி இருக்கு. அந்த மனுஷன் தான் அவனை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறாரா என்ன? ஆமாம் அப்படிங்கிறீங்க. என்ன? அவர் தான் ட்ராப் பண்ணுறாரு. ஏன் ட்ராப் பண்ணக்கூடாதா என்ன? அப்படி இல்லை. நீ எந்த ஸ்ட்ரீட்டு, எந்த இடம் அப்படிங்கிறாரு. எதுக்கு? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? ஏன் அவன் ஃப்ரெண்டு தானே, இதை கூட சொல்ல மாட்டியா? நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருப்போம். ஸோ நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவேன். ஜிம்மன் நான் போகிற வழி தானேன்னு சொல்லிட்டு என்னை பிக்கப் பண்ணுறாரு. ஸோ நானும் வரேன். பஸ் பேர் மிச்சம்ல. நான் வேணா இன்றைக்கி நைட்டு இன்றைக்கி ஈவினிங் ஒன்று நான் ட்ராப் பண்ணட்டுமா? அப்போது ஜங்குக் ஆக்சுவலாக நீங்களும் அந்த மனுஷனை பேசிகிட்டு இருக்கிறத லைட்டாக பொசஸில் அங்கேருந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ அவரை ட்ராப் பண்ணுறத வந்து சொல்கிறத வந்து கேட்டுட்டு, நீ அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம், நானே எதாக இருந்தாலும் பிடிங்கிறேன், அவ்வளோ ஹெல்பிங் டெண்டன்சிலாம் உங்ககிட்டே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டார். அந்த மனுஷன் அப்படியே மூஞ்சில் அடித்ததால் அப்படியே பொல்லிட்டுன்னு அப்படியே ஒரு நிமிஷம் பிளிங்க் ஆகிட்டு, உனக்கும் ஜங்குக் சாக்கு ஏதாவது ஓடுதா என்ன அப்படிங்கிறாரு. ஓடுதுன்னு சொன்ன எல்லார்ட்டையும் சொல்லிடுவியோ? சே, ஃப்ரெண்டாக என்கிட்ட சொல்கிற, அது எப்படி எல்லாருக்கும் சொல்ல முடியும்? அப்போ உன்கிட்ட சொல்கிறேன். ஓடுது. என்ன ஓடுது? லவ்வா? நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. அப்போ தான் அந்த மனுஷன் கேபினில் உட்காராரு. பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல? என்னடி ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல சொல்கிற? கேட்டதுக்கு பதில்டா. ஹேண்ட்ஸமாக தானே இருக்கான். ஹேண்ட்ஸமாக தான் இருக்காரு. கரெக்ட் பண்ணால் வர்த்து தானே, நானும் அவரும் பேராக தானே இருப்போம். இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசுகிற? கேட்டதுக்கு மேலே பதில் சொல்டா. ஆமாம், பேராக தான் இருப்பீங்க. என்ன இப்போ எதுக்கு? அப்போ நாங்கள் பேரனே வச்சுக்குவோம். ஏன்? என்ன லவ் பண்ணுறீங்களா? முதல்ல மேரேஜ் பண்ணோம், இப்போ லவ் பண்ணுறோம். அப்படி சொல்லிட்டு கேபினில் பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறீங்க. ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு வெடிக்கணும் உங்களுக்கு திரும்புகிறாரு. என்ன அப்படி சொல்லி நீங்கள் திரும்புறீங்க? கல்யாணம் ஆயிடுச்சா? யார்? ஜங்குக் சாரோடையா? அப்படியே வாயில் பூத்துறாரு. எப்படி? ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம்? உன்னோட சென்டென்ஸே தப்பு. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அவரோட ஆஃபீஸில் இப்போ ஒர்க் பண்ணுறேன். எப்படி இப்போ கரெக்டாக இருக்கா? அப்போது ஒய்ஃபை அவரே ரெக்ரூட் பண்ணாரா? உங்ககிட்ட சிடுசிடுன்னு இருந்தார். அது அப்போ வெறும் அரேஞ்சாக தான் இருந்துச்சு. கொஞ்ச நாளாக தான் லவ்வாக மாறிடுச்சு. யார்ட்டையும் சொல்லாத, சரியா? அப்படியே அந்த மனுஷன் உட்காரும் போது, அப்போ எனக்கு வாய்ப்பு இல்லையா? எடச்சி, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சுங்கிறான், வாய்ப்பு இல்லையா? மண்டல் விட்டுன்னு கொட்டுடுவோம்டா. இது மாதிரி அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சோன்னு வச்சுக்கோ, திர்ன்னு கிழிச்சு விட்ருவார் உன் சீட்டை. ஓகே பா, ஸ்மால் பாய். அடிப்பாவீங்களா பொண்ணுங்க, நீங்கள் என்னென்னலாம் மறைக்கிறீங்க? நாங்கள் தான் ஒன்றுமே தெரியாமல் வெகுலி மாதிரி பழகிட்டு இருக்கோமோ? நீங்கள் அப்படியே அந்த மனுஷனை பார்க்குறீங்க. இப்போ வாய மூட போறியா இல்லையா? சரி,
அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வாய மூடுறாரு. ஆனால் லஞ்சிலே எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு நீங்கள் அப்படியே குறுக்குன்னு உங்களோட கொலிக்க தான் பார்க்குறீங்க. உங்ககிட்ட நம்பி சொன்னதுக்கு என்னென்னலாம் சொல்ல முடியுமோ சொல்லிட்டல்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அப்படி சொல்லி சிரிக்கிறாரு. அப்படி சொல்லி துப்புறீங்க. இப்போது உங்கள் கேங்கில் ஓவராலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு நீங்களும் ஜாங்கோ கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, நீயும் ஜங்குக் சாரும் கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்கள் 1 செகண்ட் இருங்க கைஸ். உங்கள் ஃபோனில் அப்படியே எடுத்து கல்யாண ஃபோட்டோ இருந்திருக்கும், தாலி கட்டுற ஃபோட்டோ. போதுமா? எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ யாருக்காவது அவர் மேலே இஷ்டம் இல்லை லவ் பண்ணுற மாதிரி இல்லை ஒன் சைட் லவ் அந்த மாதிரி இருந்ததுன்னா தூக்கி விட்டு எறிஞ்சிருங்க. பிகாஸ் ஹீ ஆல்ரெடி காட் மேரிட் அண்ட் ஹீ இஸ் நாட் சிங்கிள் நோ மோர். ஓகே. தென் எனக்கு யாராவது ரூட் விட்டு இருந்தீங்களா, சாரி. அஃப்கோர்ஸ் நானும் கமிட்டட், நானும் சிங்கிள் இல்லை. கிளியர் காய்ஸ்? இல்லை வேறு ஏதாவது? தயவுசெஞ்சு இதுக்கு மேலே இதை பற்றி பேசாதீங்க ப்ளீஸ். ஓகே. இப்போது நீங்கள் அப்படியே ஜங்கு கிட்டே போயிட்டு, சார் இந்தந்த ஃபைல்ஸ்லாம் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. எல்லாருமே அவரோட கேபின் ஏதாவது கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. அவர் சைன் போடுறாரு, நீங்கள் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டீங்க. என்ன பார்த்துட்ருக்கீங்க? என்னையே சைன் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க? இல்லை ஒரு லவ் ரொமான்ஸு கையை பிடிக்கிறது அது எதுவுமே இல்லை. வீட்டில் எல்லாம் நடக்கும், இது ஆஃபீஸில் அந்த மாதிரிலாம் எங்ககிட்ட எதிர்பார்க்காதீங்க. முதல்ல உங்கள் வேலையை பாருங்கள், இல்லைன்னா அவர்கிட்ட சொல்லிட்டுறேன். இல்லை கடைன்னு போய் உட்காந்துட்டோம். நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே கீழே உட்காரும்போது தான் நீங்கள் அப்படியே நினச்சி பார்க்குறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் சைன் போட போகும்போது உங்களோட ரைட் ஹேண்ட் வந்து அப்படியே கீழே தான் இருக்கும். ஸோ அவர் ரைட் ஹேண்டில் வந்து சைன் போட்டுட்ருக்கும்போது அவரோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து உங்களோட ஹேண்ட் அப்படியே கெட்டியமாக பிடிச்சிருக்கும், லைக் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஹேண்டை. அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு தான் நீங்கள் சைன் வாங்கிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ அதை நினைக்கிறீங்க, லைட்டாக சிரிப்பு வருது. சிரிச்சாச்சு. நீங்கள் ஆஃபீஸை விட்டு வந்தாச்சு. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக இருக்கும் போல். ஸோ அவர் ஆப்வியஸ்லி வெயிட் பண்ணிருக்காரு. 2 பேரும் ஒரே காரில் போகும்போது எல்லாம் அப்படியே குறுக்குன்னு, உண்மைதான்பா அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சுப்பா அப்படி சொல்லிட்டு எல்லோரும் நினைக்கிதுங்க. நீங்கள் வெடுக்குன்னு திரும்பிங்க, எல்லாம் திருன்னு ஓடி போயிட்டுங்க. நீங்கள் ஜங்கு கிட்ட எல்லாருக்குமே நம்மளை பற்றி தெரியும், எனக்கும் தெரியும் அப்படிங்கிறாரு. உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறீங்க. எல்லாம் பார்க்குறதுலே கண்டுபிடிச்சிட்டேன், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. எங்கே போகலாம்? வீட்டுக்கு தானே, போகலாம் வா. இல்லை, வி ஆர் கோயிங் ஃபார் அ டேட். டேட்டா? நீயா? என்னை பார்த்தா அசால்ட்டான்னு நினைக்கிறேன். என்னை பார்த்தாண்ணா ரொம்ப அன்ரொமான்டிக் மாதிரி இருக்கேண்ணா. ஹலோ, நான் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு கால் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். ரொமான்ஸ்னாலே நீ XYZல போய் நிற்காத. ஓகே? ஹலோ, அப்படி நினச்சிருந்தா நான் ஏன் உன்னை டேட்டுக்கு அழைச்சிட்டு போகணுன்னு சொல்கிறேன். சரி போகலாம். ஆனால் இப்படி இல்லை, பின்ன எப்படியா? சல்லுன்னு காரை அப்படியே வேறு இடத்துக்கு மாற்றுறாரு. ஒரு மாலுக்கு போகிறாரு. நல்லா கொஞ்சம் ஃபேன்சியான ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாரு. லைக் அது கொஞ்சம் ரிவீல் ஆகுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ட்ரெஸ் நான் போடுதில்லை. போடுடி. அப்படியே அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவருமே ஒரு ட்ரெஸ் வாங்கியிருப்பார். லைக் இட் வாஸ் லைக் எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் கேஷுவலான ட்ரெஸ் மாதிரி இருக்குது. ஸோ வாங்கிட்டு அதே 2 பேருமே போட்டுட்டு அப்படியே டேட் போயாச்சு. ஈவினிங் ஒரு 7 o'clock மேலே ஆயிடுச்சு. இந்த பர்ச்சேஸ் இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அவங்க அம்மா கிட்ட சொல்லிவிட்டு, அம்மா நான் அவளை வெளில அழைச்சிட்டு போகிறேம்மான்னு சொன்னது அவங்க அம்மா கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. சரி பார்த்து போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது டேட் போகிறீங்க, கேண்டில் லைட் டின்னர் ரொம்ப நல்லா இருக்குது. லைஃப் அப்படியே ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நல்லா சாப்பிட்றீங்க, கொஞ்சம் டைம் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜேகே கிட்ட பேசுகிறீங்க. ஆமாம், எனக்கு பிடிச்சதுன்னா என்னது? உதடு ரொம்ப பிடிக்கும். அடாச்சி, நான் கேட்டது உனக்கு பேசிக்காக எது பிடிக்கும்னு. நான் தாண்டி சொல்கிறேன், உதடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அப்படியே அவரை பார்த்து மறைக்கிறீங்க.
டேட்டுக்கு வந்திருக்கும். அப்படி சொல்லிட்டு லொட்டுன்னு நீங்கள் அவரோட காலை அப்படியே எட்டி உதைக்கிறீங்க. ஓ, நீ எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு கேட்டியா? எதில் கேட்குற? சாப்பாடில் ஃபார் ஷோர் உன்னோட லிப்ஸ் தாண்டி. அதை டேஸ்ட் பண்ணும்போது ஸோ யம்மி, ஸோ ஃப்ளஃபி, லைக் ஸோ ஜூஸி. அப்படியே அதை பிடிச்சி பைட் பண்ணிட்டு அப்படியே சக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் போல இருக்கு. நீங்கள் அப்படியே அவர்கிட்ட பேசவும் முடியல, முழுகவும் முடியல, மெல்லவும் முடியல சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இந்த கேள்வியை நான் கேட்டேன்னா என்ன அடிக்கணும் தரப்பு கடை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தட்டை பார்த்து சாப்பிட்ருக்கீங்க. ஓகே ஓகே கூல் அப்படிங்கிறாரு. வாயை மூடிடுறா, செம்ம டென்ஷனில் இருக்கேனா அப்படிங்கிறீங்க. சரி சரி ஓகே ஓகே, இப்போ நான் ரிப்ளை பண்ணுறேன், சொல்லு என்னது பிடிக்கும் அப்படிங்கிறீங்க. ஜஸ்ட் நீங்கள் அப்படியே செம்ம டென்ஷன் ஆகிட்டீங்க. எருமை மாடு வர்றதுக்கு ஃபோருக்கு வச்சு அப்படியே குத்தி விடுவோம் மூஞ்ச அப்படிங்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஃபீச்சர்ஸில் சொன்னேன். பட் டூ இன்டென்ஸாக பார்த்தோன்னா கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது ரைட்டு. மேபி லைட்டாக ஸ்குவீஸி, தென் பைட்டி, தென் சக்கி எல்லாம் பண்ணிக்கலாமே. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது, முடுடா நான் எதுவும் கேட்கலடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் காதை புத்திக்கிறீங்க. சரி சாப்பாடை பற்றி நான் ஃபார்ஷராக சொல்லிடுறேன், நீ போதும் இதுக்கு மேலே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்க் அப்படியே வச்சுட்டு மிரட்டுற மாதிரி பண்ணுறீங்க. சரி இப்போ சொல்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது சாப்பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிப்ஸை பைட் பண்ணுறாரு. இல்லை இதுக்கு மேலே கேட்குற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை, விட்டுடு. நான் நிஜமாக சொல்கிறேன்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சது எது தெரியுமா? என்னது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வர பார்க்குறீங்க. பிரியாணின்னு சொல்லிக்கலாம். ஓ அப்படிங்கிறீங்க. எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வேறு என்ன பிடிக்கும்? ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும், தென் சிக்கன் நூடுல்ஸ் பிடிக்கும், தென் பரோட்டா அந்த மாதிரிலாம் பிடிக்கும். உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு பிரியாணி தான்ப்பா, அதுக்கு நிகர் வேறு எதுவும் இல்லை. நான் வேறு எதுவுமே ஆப்ஷன்லேயும் வைக்கிறதா கிடையாது. பிரியாணி நீ எழுதி வச்சாலே அந்த பேப்பரை சாப்பிட்ருவேன், அந்த மாதிரி நான் அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிற சரி ஓகே, என்ன ஓகே சரி, உனக்கு பிடிச்ச கலர் என்னது அப்படி சொல்லிட்டு இப்போது அவரே கேட்குறாரு கொஷின்னு. எனக்கு பிடிச்ச கலர் பிங்க், தென் ப்ளூ அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட் அப்படியே தூக்கி காட்டுறார். பிகாஸ் ஹி இஸ் வியரிங் ப்ளூ. எதுக்கு இப்போது சட்டையை தூக்கி காமிக்கிறேன்? நான் ப்ளூவில் இருக்கேனே, அப்போ ஆப்வியஸ்லி என்னையும் உனக்கு பிடிக்கணும்ல. நான் கலரை சொன்னேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மறைக்கிறீங்க. ஓகே என்ன அப்போது லெட்ஸ் கோ ஃபார் பிங்க் அப்படிங்கிறாரு. பிங்கில் தான் நீ எதுவும் போடலையே, என் லிப்ஸ் இருக்குல்ல, அப்போ அது உனக்கு பிடிக்கும்ல அப்படிங்கிறாரு. உன்னோடது ஒன்றும் அந்த மாதிரிலாம் பிங்காலாம் இல்லையே. அவர் அப்படியே பார்க்குறாரு. நிஜமா இல்லை அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ தான் அவர் வந்து லைட்டாக சப்பிட்டு அப்படியே விட்டுருப்பாரு. ஸோ தட் அந்த லிப்ஸ்லாம் நல்லா பிங்காக இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நிஜமா இல்லையா அப்படி சொல்லிட்டு மொபைல் அப்படியே கேமரா ஆன் பண்ணி பார்க்குறாரு. பச்சை புழுகாத சி அப்படிங்கிறாரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் பிங்க் கிடையாது, ஓகே இதுதான் பிங்க்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க, அதை கட்டுறீங்க. இது நேச்சுரல் டி அப்படிங்கிறாரு. வர பண்ண வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. உனக்கு பிடிச்சதுக்கு அப்போ ஏதாவது பண்ணணும்ல அப்படிங்கிறாரு. என்ன பண்ணணும்? ப்ளூக்கு எது பண்ண வேணாம், பட் பிங்க்குக்கு ஏதாவது பண்ணலாம்ல. என்ன பண்ணலாம்? பண்ணலாமே அப்படிங்கிறீங்க. பண்ணலாமா அப்படிங்கிறாரு. சிறப்பாக பண்ணிடலாம், இங்கேயே வா அப்படிங்கிறாரு. சீக்கிரம் சாப்பிட்டு பண்ணலாம். என்னடி சொல்கிற?
என் பொண்டாட்டி மூட்டில் இருக்கா போலையே அப்படி சொல்லிட்டு என் பொண்டாட்டி செம்ம மூட்டில் இருக்கா போலையே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம எக்ஸைட் ஆகிட்டாரு. ஸோ எங்கள் முதல்ல சாப்பிடு, பிங்குக்கு நீ சத்தியமாக பண்ணிடணும். பண்ணுறேன்டாண்ணா அப்படிங்கிறீங்க. ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு கடை கடைன்னு சாப்பிட்டுட்டு வா 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 அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. லைக் அது கொஞ்சம் தூரமாக போனால் அந்தளவு லைட்ஸ் இல்லை, ஸோ தட் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கா. அப்படி சொல்லிட்டு வேணுங்கன்னே நல்லா லிப்ஸில் லைட்டாக அப்படியே நல்லா கடிச்சு கடிச்சு எடுத்து லைக் நல்லா பிங்கிஷ் ஆக்கி வச்சுருக்காரு ஜேகேங்க. பிங்குக்கு பண்ணு அப்படிங்கிறாரு. கண்ணை மூடு. என்னடி அது அது நீ கிட்ட வந்தாலே தானாக கண்ணை முடிப்பேன். நீ கண்ணு முன்னா தான் நான் தருவேன் அப்படிங்கிறீங்க. சரி தந்துடணும். தரேன்டா. சரி கண்ணை மூடு அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் கண்ணை மூட்டுறாரு. அப்படியே நீங்கள் கிட்டக்கு போயிட்டு அவரோட லிப்ஸ் இருக்குல்ல அதில் அப்படியே உங்கள் கையை போட்டு அப்படியே வச்சு ஒரு திருகுவீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே அவரோட உதட்ட பிடிக்கிறாரு. வலிக்குது அப்படிங்கிறாரு. என்ன வலிக்குதா? வலிக்கட்டும் நல்லா அழியும் மண்டையும் பாரு. ஆனால் ட்ரீட்டு கேட்குதோ இதை பண்ணிட்டேனே, எதுக்கு நீ இப்போ ஃபீல் பண்ணுறக்க அப்படிங்கிறீங்க. ஜேகே இங்கே எதுவும் பேசலை, ரொம்ப ஃபெட்டப் ஆகிட்டாரு. அப்படியே அமைதியாக போயிட்டு நீ பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவும் பேசலை. சரி போகலாமா வீட்டுக்கு? போகலாம் அப்படிங்கிறீங்க. காரை ட்ரைவ் பண்ணுறாரு. மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்குது. லைக் லிட்ரலி நாட் ஈவன் அ சிங்கிள் வேர்ட், ஒரு வார்த்தை கூட பேசலை. கோவத்தில் இருக்கான்னு தெரியுது உங்களுக்கு. இப்போ எதுக்கு மூஞ்ச உருன்னு தூக்கி வச்சுட்டு வர நீ? என்ன ரொம்ப பண்ணுற? அதுக்கும் ஒரு ரிப்ளையும் இல்லை. டேய் வண்டி நிறுத்துறா. வண்டி நிறுத்தவில்லை. இந்த பாரு இப்போ மட்டும் நீ வண்டியை நிறுத்தல நான் ஹேண்ட் பிரேக் போட்டுருவேன். பொறுமையாக வண்டி சைட் ஆகுது. அது ஆக்சுவலாக சம்வாட் பீச் அந்த மாதிரி. வண்டியை நிறுத்திட்டு உங்களை பார்க்கவே இல்லை, ரோட்டையே பார்த்துட்ருக்காரு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? எதுக்கு நீ இவ்வளோ கோவமாக இருக்க என் மேலே? முதல்ல சொல்லு. பேசியாச்சா? நான் வண்டி எடுக்கலாம்ல இப்போது. அவ்வளோதான். உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு காரை விட்டு வெடுக்குன்னு இறங்கிட்டு அப்படியே நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க அந்த பாத்வேயில். அவர் அப்படியே அமைதியாக பேசவே இல்லை, காரையும் நகர்த்தவே இல்லை. லைக் லிட்ரலி அந்த கார் அதே இடத்துல தான் நிற்குது. நீங்கள் ஆக்சுவலாக ஒரு 100 மீட்டர்ஸ் ஆகுது நடந்து போயிருப்பீங்க. அந்த மனுஷன் ஃபாலோ பண்ணுறதோ இல்லை கார் தூக்கிட்டு வரதோ எதுவுமே பண்ணவே இல்லை. நீங்கள் அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறீங்க. இவனுக்கெல்லாம் மூஞ்சி முகர கட்டையும் பாரு, அப்படியே கல் மாதிரி உட்காந்துருக்கான் கம்யூனிட்டி பாய. இப்படி போகிறாளே, நைட்டு நேரமாச்சு, அது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிருக்காளே, எவனாவது எதாவது பண்ணிடுவானா அந்த ஒரு பயம் இருக்கா பாரு. அவ்வளோ என்ன கோவம் அவனுக்கு. வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படுறீங்க. கொஞ்சம் கொஞ்சம் போக போக ஸ்லோவாக போகிறீங்க. இப்போ காரு அப்படியே யூடர்ன் எடுத்துகிட்டு அந்த மனுஷன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு. என்ன கார் போயிட்டு, ஐயோ எனக்கு வேறு இந்த ஊர் அவ்வளோ தெரியாதே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? எப்படி இப்படி போகிறது? மனசாட்சி இல்லாமல் அப்படியே விட்டுட்டு போயிட்டோம். படுபாவி இவ்வளோ நல்லா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுகையும் ஆத்தமும் தொண்டை அடைக்குது உங்களுக்கு. அப்படியே எது பண்ணிட்டோம். அதுக்கு நாக்கப்படி ரொம்ப நல்லவாத கேட்டுட்டு போக வேண்டியதானே. அதுக்குன்னு எப்படியா நடு ரோட்டில் விட்டுட்டு போவோம் பொண்டாட்டின்னு கூட பார்க்காம? ஏன்டா இப்படிலாம் இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழவே ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போன்னு பார்த்து ஒரு கார் வருது, லைட் அடித்து வரியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றானுங்க. ஒரு 4-5 பாய்ஸ் இருக்காங்க அந்த ஒரு காரில். உங்களுக்கு கோபமாக வருது, அழுகையும் வருது. கடை நீங்கள் வாக் பண்ணுறீங்க. ஓய் முயல்குட்டி எங்கே போகிற? வரியா? எங்கள்கிட்ட நிறைய காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் அந்த கட்டு ரூபாய் நோட் இருக்குல்ல, அது அப்படியே இப்படி 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 விசிறி மாதிரி கட்டுறானுங்க. அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது, வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கடை நடக்கிறது. உங்களுக்கு கோவம் எல்லாமே ஜங்குக்கு மேலே தான். இப்படி விட்டுட்டு போயிட்டா இவ்வளோ பேர் கேவலமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு அதில் 2 பாய்ஸ் இறங்கிட்டு
ஓய் மயில எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கும்போது வெடுக்குன்னு ஒருத்தவங்க வந்து கையை அப்படியே பிடிச்சு அப்படியே அடிச்சு. ஸோ அந்த மாதிரி மாசான ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் இங்கே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு கோவமாக தான் வருது. டக்குன்னு ஜேகே பின்னாடி ஒழிச்சிக்கிறீங்க. உங்களை நம்பில ஒரு பொண்ணு வெளில போகவே கூடாதுல்ல. அசிங்கமாக இல்லைடா. உங்களை அவங்க அப்பா பெத்தானா இல்லை என்ன பண்ணானுங்க சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக திட்டிட்டு ஃபைனலி அவரோட ஒய்ஃபை அழைச்சிட்டு போயிட்டாரு. நீங்கள் இங்கே பேசவே இல்லை, அவரும் பேசவே இல்லை. வீட்டுக்கே வந்தாச்சு. டேட் என்னமோ செம்ம சொதப்பலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ மட்டும் நீ வீட்டுக்கு போட நான் செம்ம டென்ஷன் ஆகிடுவேன். எனக்கு இப்போ வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை. அப்போ எங்கே போகணும்? பீச்சுக்கு போ. பீச்சில் தான் இருக்கும். இப்போ வண்டி நிறுத்து. அவர் பார்க் பண்ணிட்டு வராரு. நீங்களும் அவரை நடந்து போகிறீங்க. பேசிக்கல, கை கோத்துக்கல, எதுவுமே இல்லை. இப்போது ஜேகே அப்படியே அமைதியாக அந்த கல் இருக்கும், அந்த பீச்சுக்குள்ள கல், அந்த கல்லில் உட்காந்துருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைக்கிறீங்க. என்ன முறைக்கிறேன் என்னை பார்த்து? அப்படியே போனவன் போக வேண்டியதானே. எதுக்கு பெரிய ஹீரோ மாதிரி இப்படியே ஒரு சீன் போட்டு அவனுங்களாம் அடிச்ச நீனு? அவ்வளோ ஈர வெங்காயமாக இருந்தனா நீ அந்த மாதிரி நடக்கவே விட்டுருக்கக்கூடாது. முதல்ல என்ன சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறியா எனக்கு? காப்பாற்றலனாலும் ஏன் காப்பாற்றலங்க வேண்டியது, காப்பாற்றுனாலும் ஏன் காப்பாற்றுனங்க வேண்டியது. என்ன தான் உங்கள் பிரச்சனை? உங்கள் மனசுக்குள்ளேருந்து எப்படி தான் நாங்கள் படிக்கிறது? இப்போ என்ன நான் காப்பாற்றிருக்க கூடாதுங்கிறியா? அவரை முடிச்சுட்டு அப்படியே வெடுக்குன்னு திரும்புறீங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? உதட்டில் லைட்டாக கையை வச்சு கிள்ளிட்டேன். அதுக்காக உனக்கு இவ்வளோ கோவம்? இதுக்காக என்கிட்ட பேசாமல் இவ்வளோ நேரம் நின்று இவ்வளோ பண்ணுற நீனு? ஒரு ஆம்பளைக்கு இவ்வளோ கோவம்லாம் இருக்கக்கூடாதுப்பா அப்படிங்கிறீங்க நீங்கள். அமைதியாக இருக்காரு. வா போகலாம். உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வீட்டுக்கு போகலாம் வா. வந்துட்டாரு. கார் எடுக்கிறாரு. அமைதியாக இருக்கு. லிட்டரலி நீங்களும் அவரும் பேசவே இல்லை. வீட்டுக்கு போயாச்சு. நீங்கள் உங்கள் அத்தைக்கிட்ட வந்துட்டேன் அப்படி எதுவுமே சொல்லலை. கடன் மாடி ஏறிட்டு தொம்மில்னு சொல்லிட்டு சாத்துறீங்க. என்னடா ஆச்சு? ஏண்டா அவ்வளோ கோவத்தில் இருக்கா? ஏதாவது பண்ணிட்டியா? விடுமா, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன்டா. ஏன் என்னாச்சு? சும்மா சண்டை தான், சரியாயிடும். ஏண்டா அவளை போட்டு இதாவது பண்ணிகிட்ருக்க? ஆமாம், நான் பண்ணுறது தான் தப்பு. அவள் என்ன பண்ணாலும் அது சரிதானம்மா. அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு அவள் புதுசாக வந்தவடா. எதுவுமே தெரியாதுடா நம்மளை பற்றி அவளுக்கு. நீ தாண்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். பாவம் எல்லாரையும் விட்டுட்டு வந்திருக்கால, அவளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுடா. போ, அவளை போய் சமாதானப்படுத்து. வந்துட்டான் டேட்டான். மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு, டேட்டுக்கு போகிற மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டிகிட்டே போகிறாங்க. யார் என்ன பண்ணாலும் திட்டு வாங்குறது என்னமோ நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே போகிறாரு. ஸோ ஒரு வழியாக அவரோட பெட்ரூமுக்கு போயிட்டு ஏதோ போய் கிறுக்கிட்டு வராரு. இப்போது இங்கே அப்படியே தூங்க மாதிரி போகிறீங்க. ஐயோ என்னதான் இந்த பாரு, பேசாத, செம்ம டிஷ்ஷில் வராதுக்கு போலாருன்னா அரைஞ்சிருவேன் நான் சொல்லிட்டாமா. இப்படியே இருந்துக்கலாம் நம்மளுக்குள்ளே ஒரு லவ்வும் இல்லை, மண்ணை கட்டியும் இல்லை. போ. அவர் அப்படியே ஷேடை கட்டிட்டு அப்படியே வந்து நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே அப்படின்னு வாயை பறந்து பார்க்குறீங்க. ஆக்சுவலாக அவரோட ஷர்ட்டில், அதாவது செஸ்ட்டில் வந்து என்ன எழுதியிருக்காருன்னா பிரியாணின்னு எழுதியிருக்காரு. என்ன பிரியாணியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. இதானே சொன்னேன், பேப்பரில் கூட பிரியாணி இதானே நான் சாப்பிட்டுட்டுருவேன்னு. நான் என் நெஞ்சில் எழுதியிருக்கேன், இங்கே சாப்பிட பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. எரும மாடு, அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையெல்லாம் ஓங்குறீங்க. என்ன சாப்பிடுவா அப்படிங்கிறாரு. உன் மேலே கோமே போயிடுச்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடையாளவாத மறைக்கிறீங்க. ஏய், இந்த மாதிரிலாம் சொல்லி சிரிப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, ஒழுங்காக சொல்லிட்டேன், வந்து என்ன சாப்பிட்ற சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. ஆமாம், இவர் பெரிய பிரியாணி ஒரே நாங்கள் சாப்பிட்றோம்,
நீ தானே சொன்ன, நீ என்ன சொன்ன என்கிட்ட, பேப்பரில் பிரியாணின்னு எழுதுனா கூட நான் சாப்பிடுவேன்னு சொன்னல, அப்போ சாப்பிடுவா, நான் என் நெஞ்சில் எழுதியிருக்கேன் வா அப்படிங்கிறாரு. ஐயோ கடவுளே. ஐயோ ஏன் ஜேகே இப்படி இருக்கு, நீ லூசாடா நீ, சீ மூஞ்சி மகர கடையே பிரியாணின்னு வர எழுதிச்சு அப்படிங்கிறீங்க. நீ சிரிச்சு மழுப்பாத சொல்லிட்டாமா, ஒழுங்கா என்னை வந்து சாப்பிட்டு கமோன் அப்படிங்கிறாரு. இப்போ என்ன, அவனை சாப்பிடணும் அவ்வளோதானே. சிரிக்காதடி. உட்காரு பிரியாணி. அவர் உட்காந்துருப்பாரு. படு பிரியாணி. ஏய் அனுங்க, என்ன பிரியாணி உனக்கு அவ்வளோ கோவம் வருது, படு பிரியாணி. எதுலேருந்து ஆரம்பிக்கலாம், லெக் பீஸ்லேருந்து ஆரம்பிக்கட்டுமா அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே டக்குன்னு வைக்க ஓடிட்டு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியாட்டுறாரு. யார் யாரெல்லாம் இதுக்கெல்லாம் சிரிச்சிங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு இதில் நான் வந்து இமேஜின் பண்ணுறதால எனக்கு ரொம்ப சிரிப்பு வருது. ஸோ உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சுன்னா மறைக்காமல் சொல்லுங்கள். ஓகே, லெக் பீஸில் ஆரம்பிக்க போறியா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே சிரிக்கிறாரு. இதுவே பிரியாணி என்னடி அப்படிங்கிறாரு. நீ என்ன பிரியாணி, உனக்கு என்ன பிரியாணி பிடிக்கும், எனக்கு சிக்கன் பிரியாணி தான்ப்பா பிடிக்கும், அப்போ சிக்கனும் நானும் அப்படிங்கிறாரு. நீ வெறும் பிரியாணி தானே இருக்கு, அப்போ வெறும் குஸ்காவா என்ன இரு அப்படின்னு சொல்லிட்டு கடை கடன் போயிட்டு ஜஸ்ட்டில் வந்து பிரியாணிக்கு மேலே சிக்கன்னு எழுதியிருக்கேன், ஸோ சிக்கன் பிரியாணின்னு. இது எப்படி, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் தலையில் அடிச்சிருக்கீங்க. டாப்பிக்கை மாற்றாத, சிக்கன் பிரியாணி வந்துடுச்சுல, நல்லா சாப்பிட்ற வழியை பாரு பிரியாணியை. சரி, முதல்ல லெக் பீஸ்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லெக்கு கிட்ட வரீங்க. ஏய் கூச்சது அப்படிங்கிறாரு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனுஷனுக்கு முத்தங்கள் பல கொடுத்துட்டு அப்படியே அது நெக்கு அது கெட்ட, அதுக்கப்புறம் ஜஸ்ட் அது மாதிரி வந்துட்டு அங்கங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்படியே முத்தமாக கொடுக்குறீங்க. ஜெக்கிக்கு இங்கே அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக போயிடுச்சு. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அவருக்கு ஃபைனலி கன்னத்தில் தென் லிப்ஸில் அங்கே நீங்கள் கொடுக்குறீங்க. அவர் அப்படியே பார்த்துட்டு ப்ளஷ் ஆகுறாரு. எனக்கு பிங்க்கு பிடிக்கும் தான், பிங்க்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக நீங்கள் ஒரு முதல் தரீங்க. லைக் ஜேகே இஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்டு அந்த மாதிரி இருக்கார். ஸோ அந்த ஜோனுக்குள்ளே அப்படியே ரெண்டு பேருமே போகிற மாதிரி இருக்குது. தென் அதுக்கப்புறம் நெக்கு, செஸ்ட்டு, தென் அதுக்கப்புறம் ஹிப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் அவருக்கு முத்தம் தரும்போது அவருமே உங்களுக்கு ஃபாலோ பை அவருமே உங்களுக்கு முத்தங்கள் கொடுத்து தந்துருப்பார். பல முத்தங்கள் உங்களுக்கும் அவருக்கும் ஸ்ப்ரெட் ஆகி ஃபைனலி நீங்களும் அவரும் லைஃப் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக மூவ் பண்ணி தென் நீங்களும் ஜேகேவும் திருப்பியும் அந்த நாள் வந்து லைஃப் திருப்பி பிகின் ஆகிருக்கும். ஸோ அப்படியே ஜாலியாக ரெண்டு பேருமே அப்படியே லவ் பண்ணிட்டு அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு லொட்டுன்னு அவருக்கு கன்னத்தில் ஒரு அடியை போடுறீங்க. வலிக்குது, எதுக்குடி அடிச்ச, இதை நீ தனியாக விட்டல அதுக்கான அடி. என்னதான் கோவத்தில் நான் எங்கே போனாலும் பின்னாடி வந்து துரத்தி என்னை வந்து ஃபாலோ பண்ணி இப்படியாவது என்னை சம்மதிக்க வச்சு அழைச்சிட்டு போகிற வழியை பாரு. இந்த மாதிரி என்னை விட்ட அப்புறம் இந்த மாதிரி ஒரு அரை அடுத்த தடவை உன் கன்னத்தில் வந்து விடும், புரிஞ்சுதுல்ல? சொல்லு, லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவரும் முத்தங்கள் கொடுத்து வந்திருப்பீங்க. ஸோ ஃபைனலி ரெண்டு பேருமே ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கும் போது இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கும்போது அந்த பிரியாணி அப்படிங்கிறத அலைஞ்சே போயிருந்துருக்கும். அடுத்து சிரிக்கிறீங்க அவரோட செஸ்ட்டை பார்க்கும்போதில்ல. எதுக்கு நீ சிரிக்கிற, என் அன்பான பிரியாணியே என்ன அப்படிங்கிறாரு. நேற்று நல்லா இருந்தது பிரியாணி அப்படிங்கிறீங்க.
நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சா பிரியாணி, செம்ம ஸ்பைஸியாக இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் லவ் தட். மற்ற பிரியாணி கூட கொஞ்சம் தெவட்டும் போல், பட் இந்த பிரியாணி வித்தியாசமாக நல்லா தான் இருக்குது. A to Z, ஐ ஜஸ்ட் லவ் இட். வயன் என்ன நீ என்னையே ப்ளேஸ் பண்ண வைக்கிறடி. அடுத்துட்டு வைக்க வர்றாரு. சி, ஆம்பளையாக இருந்துக்கிட்டு வெக்க வர்ற நீனு, அசிங்கமாக இல்லைடா. என்ன ஆம்பளை பிள்ளைங்களே வெக்க வராதா? பொம்பளை பிள்ளைங்களோட ஆம்பளை பிள்ளைங்க தான் அவ்வளோ வெக்க வரோண்டி. நாங்கள் அம்படி மறைச்சி வச்சுருக்கோம். நாங்களே வெக்கப்பட்டோன்னு வச்சுக்கோ, உங்களோட க்யூட்டாக நாங்கள் இருப்போம். ஆளாப்பா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜேகே கிட்ட வந்துட்டு, ஜேகே உனக்கு நிஜமாக என்னோட லிப்ஸ் அவ்வளோ பிடிக்குமாடா? என்ன யோசிக்கிற? பிடிக்கும், ஆனால் ரெண்டாவதாக சொன்னது ரொம்ப பிடிக்கும். இது ஏன் ரைட்டா? அது ஏன் அப்படி? இட்ஸ் அ மேன் ஃபீலிங், யூ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஏன்னா மேன் ஃபீலிங் அப்பா. ஜேகே கெனடி, எனக்கு ஒன்று பிடிக்கும். என்னது? அப்படிங்கிறீங்க ஜஸ்டா? ஆப்ஸா? ஏய் நீங்கள் அனுசரிக்கிறீங்க. அப்படி சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் சொல்கிறீங்க எல்லாமே பிடிக்கும்டா. எனக்கு இப்போ ஏதோ ஸ்பெசிஃபிக்காக ஒன்று பிடிச்சிருக்க மாதிரி, அப்புறம் உனக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒன்று பிடிக்கணும்ல, என்னது அப்படிங்கிறாரு. அது லெக் பீஸ் தான்ப்பா. அதுதான் நல்லாயிருக்கும். நீ ரொம்ப ரொம்ப மோசம் அப்படி சொல்லிங்க ஜேகே சொல்கிறாரு. நீங்கள் அனுசரிச்சுக்கிறீங்க. ஏன் நீங்கள் தான் அந்த மாதிரிலாம் பேசணுமா என்ன? ஏன் நாங்களாம் பேசினா பேசிக்கக்கூடாதா என்ன? பேசலாமே பேசலாமே, யார் பேசக்கூடாது சொன்னது? எங்கெல்லாம் பேசலாம், என்கிட்ட மட்டும். ஜேகே தரலாம், உன்னை லவ் பண்ணுறேன் போல, பிடிச்சிருக்கு. ஆஃபீஸ்லலாம் நீ என்னை பார்ப்பேன் நிறையா, நான் அதையும் பார்த்துருக்கேன். பட் எப்படின்னா நல்லா இருக்கு, சைட் அடிக்கிறதும் நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக தூரத்துலேருந்து பார்க்கும்போது சுருங்கின கண் அப்படி குறு குறு குறுக்குன்னு அந்த லேப்டாப்பை பார்க்கும்போது, சில நேரத்தில் நீங்கள் உன்னோட லோவர் லிப்ஸை வந்து பைட் பண்ணும்போது, யோசிக்கும் போதும் ஃபோர்ஹெட்டில் ஹேண்டை வைப்ப, அதுக்கப்புறம் உன்னோட ஹேர் அப்படியே கோதி விடுறது, டென்ஷனாக இருக்கும் போது உன்னோட டையை அட்ஜஸ்ட் பண்ணுறது, தென் கொஞ்சம் கோவத்துலையோ இல்லை ஆங்கரில் இருக்கும் போது உங்கள் கால் ஆடுறது, இட்ஸ் கைண்ட் ஆஃப் நல்லா இருக்குடா. மற்றவங்கிட்டலாம் நான் கூட எந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணதில்லை. ஒருவேளை நம்மளுக்கு ஒரு பர்சனை பிடிச்சோன்னா அவங்கள டாப் டு பாட்டம் ஃபுல்லாக நோட் பண்ணுவோமா என்ன? இந்த புக்காலன்னு கிடையாது, இந்த புக்கு இல்லைனாலும் நான் உன்னை லவ் பண்ணியிருப்பேன். தெரியல, நீ ரொம்ப ஸ்பெஷல் ஆகிட்ட ஜேகே எனக்கு. லைக் எந்த அளவுனா, ஐ கான்ட் லிவ் வித்தவுட் யூ. கோவமோ சண்டையோ எதாக இருந்தாலும் சரி, ஐ ஹாவ் டு ஸ்டே வித் யூ ஃபார் எவர். அது கோவமாக இருந்தாலும் அந்த ரூமில் நீ இருக்கணும், சந்தோஷமாக இருந்தாலும் அந்த ரூமில் நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஐ ரியலி லவ் யூடா. ஜேகே அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, ஐ லவ் யூ டு. நானும் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்.
நானும் ஒன்று நிறையா நோட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுனா, என்னோட கணக்கிற எந்த அளவு எனக்கு ஆஃபீஸில் சில நேரத்தில் பிரேசர் வெட்டுமா என்ன அப்படின்னு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இல்லையே, சும்மா சொல்லு, நான் தானா கைண்ட் ஆஃப். ஏன் அப்படியே டாப்பு மேலேயே நீ ஹூக்கா கட்டிடுவதானே? ஏன்னா வாயை பிறந்து பார்க்குற அப்படி தானே? அப்படியே அதை கட்டும் போது அப்படியே ஃபீல் ரிலாக்ஸ்டாக அப்பா அப்படின்னு உன் மூஞ்ச வச்சு போய் நோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சு பொறுமையாக ஆடாமல் ரெஸ்ட் ரூம் போயிட்டு மாட்டிட்டு வந்துடுவேன். கரெக்டா? அடப்பாவி, இந்த அளவா நோட் பண்ணியிருக்கேன்? நோட் பண்ணது மட்டும் இல்லை, உனக்காக அதோட 2 சைஸ் அதிகமாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இது உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் இதே வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரேசர் அப்படி கொடுக்குறாரு. ஐயோ அசிங்கமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையில் கயக்கிறீங்க. இதில் அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஆக்சுவலாக நீ எல்லாரையும் பார்ப்ப, யாரும் நோட் பண்ணலங்கும் போது தான் நீ இந்த மாதிரி பண்ணுவேன், எனக்கு நல்லா தெரியும். நான் அந்த நேரத்தில் நோட் பண்ணாத மாதிரி இருந்துட்டேன், பட் நோட் பண்ணேன். மற்றவங்க யாரும் பார்க்கல, ஸோ டோன்ட் வரி, ஓகே? உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஐயோ இதை போய் அவன் நோட் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீ என்ன இந்த மாதிரி நோட் பண்ண நான் நினச்சி பார்க்கலடி, நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாரு. அடுத்து நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. அங்கேருந்து ஜங்குக்கோட அம்மா சத்தம் வருது. ஜேகே இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட்டாங்கடி, எங்கள் அம்மாவுக்கு மூக்கு வேத்துட்ரி. சரி நான் என்னென்னு போய் பார்த்துட்டு வரேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்தாண்ட சைட் போனதும் அவர் வாங்கி கொடுத்த பிரேசர் பார்க்குறீங்க. எல்லாம் பார்க்கணுமே, நல்லா ஹாட்டாக இருக்குது, லேஸ் வச்ச மாதிரி, நெட்டட், ஸோ சம்திங் லைக் தட், அந்த மாதிரி தான், ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது. ஷைத்தா, இதுக்கு இந்த இது போடுறது நான் போடாமே இருக்கலாமே இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டாப்பாக காட்டிட்டு லைக் அந்த இதை வியோ பண்ணுறீங்க. லைக் இதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான ஒரு சைஸில் இருக்குது. பட் நீங்கள் அதை போட்டாலும் ஒன்று தான், போடாமல் இருக்கிறது ஒன்று தான். அந்த லேஸ் அந்த மாதிரி தெரியுது, A to Z அப்படியே கண்ணாடியில் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. நீங்கள் அப்படியே அவரே அதாவது அந்த கண்ணாடியே பார்த்துட்ருக்கீங்க. பொறுக்கி வாங்கி கொடுத்துருக்காங்க மட்டன் நாய் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அந்த மனுஷன் மேலே வந்திருப்பார். எருமை கதவை நாக் பண்ணிட்டு வரணும்னு அவசியம் இது இல்லை, எருமை அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு பிளாங்கெட் வச்சு க்ளோஸ் பண்ணுறீங்க. அதுக்குள்ளே அடி போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கேன், செலெக்ஷன் நல்லா இருக்கா, எப்படி சைஸ் கரெக்டாக இருக்கா? சைஸ் நல்லா தான் இருக்குது. ஏன் உனக்கு ஒழுங்காக பார்த்துட்டு இருக்க தெரியாதா? ஏன் நல்லா தானே இருக்குது, நீ மேலே காட்டுற மரியாதை வாங்கிட்டு வந்திருக்கேன் மாடு. அதில் பாரு, இது போடுறது ஒன்று தான், போடாமல் இருக்கிறது ஒன்று தான். ஓவராக பண்ணாமல் காட்டுறியா அப்படிங்கிறாரு. எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது ஜேகே அப்படிங்கிறீங்க. அப்படியா இருக்குது? அதான் லேஸ் கொடுத்துருக்காங்களேடி, நெட்டெல்லாம் இருக்குது, எப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும்? என் காயிட்ட நீங்கள் அப்படியே விடுக்கணும் அந்த பிளாங்கெட்டை. போதுமா பாரு, என்ன உனக்கு எதுவுமே தெரியல அப்படி தானே? இதை நீ என்ன நம்ப வர சொல்கிற அப்படி தானே? அவர் அப்படியே வாகத்துட்ட மேட்ரு பண்ணலாமா ஒரு கம்யூனிட்டி அந்த மனுஷன் அடிக்கிறீங்க. இவன் அடங்கவே மாட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்ம டென்ஷனில் அடிக்கிறீங்க, அடின்னு அடிக்கிறீங்க. நல்லா இருக்குடி, தெரிஞ்சுதான் ஒரு 4-5 அதிகமாக வாங்கியிருப்பேனே. ஏற்கனவே 12 கிட்ட இருக்கு, நீ மூடிட்டு நானே இதுக்கு மேலே எதாக இருந்தாலும் பிடிங்கிறேன் அப்படிங்கிறீங்க. இப்போ எதுக்கு கூப்பிட்றது இல்லை? அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து மறைக்கிறீங்க. பிரியாணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறாரு. என்ன வெக்கப்படுற பிரியாணினா? நீ பிரியாணின்னு சொன்னாலே இது நைட்டு தான் ஞாபகம் வருது, அதனால எனக்கு வெக்கம் வருது, நீ சொல்லு என்னது அப்படிங்கிறாரு.
இரு, ஒரு லெக் பீஸ்க்கும் நான் ஒரு ஜட்டி வாங்கி தரேன், போடு. நானும் அதை பார்க்காம இருக்க மாட்டேன்டா. நான் போடுறேன், இரு, நான் இப்போவே வாங்கிட்டு வரேன். ஒழுங்கு மரியாதை இங்கே உட்காரு. உனக்கு தெரியாத வழி, நாங்கள் மூடி போய்க்கிறோம், நீ மூடிட்டு உட்காரு. கடன்னு நீங்கள் வியோ பண்ணிட்டு கிளம்பி போகிறீங்க. போயிட்டு நல்லா ஒரு செக்ஸியாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஒரு இன்னரு, ஒரு 4-5 இன்னர். இந்த போய் போட்டோம் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வேறு லெவலில் இருக்குடி ஒரு செலெக்ஷன்ஸ்லாம். நீயே சொல்லு, எதை போட்டுறட்டும்? கூச்சமே இல்லை. இதை பார்த்துமா எதை போடுறேன்னு கேட்குற? ஆசைப்பட்டு நீ வாங்கிட்டு வந்திருக்க, உனக்கு இல்லாமையா சொல்லலாம். சொல்லு எது போட்டுட்டோம்? இந்த ரெட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுறீங்க. எச்சிப்ப அப்படிங்கிறீங்க. போட்டுட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே கீழே குடிஞ்சிட்டீங்க. என்ன கேட்குது, நீ வாங்கி கட்டதுடி எப்படி இருக்கு நல்லா அப்படிங்கிறாரு. நல்லாவே இல்லை, மட்டமாக இருக்குது. பொண்டாட்டி எவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்துருக்க, மட்டமாக இருக்குங்க. ரசிப்பேன், நல்லா இருக்கு. நல்லாவா இருக்கு. போட்டுட்டு நிற்கிற? ஆமாம், போட்டுட்டு தான் நிற்பேன். பிரியாணி அப்படின்னா அந்த அனுசன் திரும்பி வைக்கப்படுறாரு. பிரியாணி சாப்பிட்லாமா அடிச்சு மண்டையாட்டுறாரு. வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே ஃபியூ மந்த்ஸ் ஆகுது. நீங்கள் இப்போது கன்சீவாக இருக்கீங்க. ஸோ இங்கே ஜேகே லிட்ரலி செம்ம ஹாப்பி. உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. வீக்லி ட்வைஸ் டேட் போகிறது, ஸோ உங்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தர்றது, ஸோ அவங்க அம்மாவையும் ஆப்வியஸ்லி ஃபேமிலியோடு அழைச்சிட்டு போகிறது. ஸோ அந்த மாதிரி நல்லாவே உங்களை நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாரு. ஸோ ஃபைனலி 7 months ஆகுது. உங்கள் வீட்டில் வளைகாப்பு போட்டுட்டு உங்களை அப்படியே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. ஜேகேவால் நீங்கள் இல்லாமல் இருக்கவே முடியல. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு உங்கள் வீட்லேயே அந்த மனுஷனும் வந்துட்டார். ஸோ ஒரு 3 months, லைக் எப்படி சொல்கிறதுனா, ஒரு 15 days அவங்க அம்மா வீட்டில் இருப்பார், ஒரு 1 month கிட்ட உங்கள் வீட்டில் இருப்பார். ஸோ இப்படி தான் ட்ராவலிங் அந்த மாதிரி இருந்துட்டுருக்கு. ஒன் ஃபைன் டே உங்களுக்கு வலி வந்து நார்மல் டெலிவரியில் உங்களுக்கு அழகான ஒரு பாய் பேபி பிறக்கும். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அந்த குழந்தை. லுக் லைக் ஜங்குக். அப்படியே அடித்த மாதிரி ஜேகே மாதிரியே இருக்குது, நல்லா அழகாக பிங்கி லிப்ஸு. ஸோ எவ்ரிதிங் அதே மாதிரி தான் இருந்துட்டுருக்கு. நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்துட்டு, ஃபுல்லாக ஒன்றை மாதிரி உரிச்சு வச்ச மாதிரி வந்திருக்கான், என் வாரிசு அவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கெத்தாக காட்டுறாரு. முடிஞ்சு ஒன்றும் குறைச்சல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எங்கேயோ பார்க்குறீங்க. ஏன்டி செல்லம், நம்ம 2 பேரோட பொக்கிஷண்டி அவன். ஏன் கோவப்படுற? என்ன மாதிரி மூக்கு மட்டும்தான் இருக்குது, உதடெல்லாம் அப்படியே ஒன்றை மாதிரி நல்லா சவன் இருக்கு. அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறீங்க லிப்ஸில். எருமை மாடு என்ன அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே வர பார்க்குறீங்க. அது எனக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. என்ன உனக்கு? எனக்கு தெரியாது நான் என்ன எனக்குங்கிறேன்னு. எனக்கு மட்டும்தான், அவனுக்குலாம் கொடுக்காத கொண்டுடுவேன். ஏன் அவன் என் புள்ளடா, ஆடு கொடுக்காம யார் கொடுக்குறது? இருந்தாலும் நான் பொசசிவ் தான். லவ்வை என் பிள்ளைக்கு கூட ஷேர் பண்ண மாட்டேன் சொல்லிட்டாம்மா. புரிஞ்சுதுல? ரொம்ப ஓவரா நீ பண்ணுறதெல்லாம் அப்படி சொல்லிட்டு பிள்ளை கொடுக்கும். கோவர்தனுக்கு அமைதியாரு அப்படிங்கிறாரு. நீங்கள் அடைச்சிட்டு கிட்டவா, அம்மா அப்பாலாம் இருக்காங்க அப்படின்னு வைக்கப்படுறாரு. அப்புறம் அப்போ பிள்ளைக்காவது கொடுக்கோடு வயானுங்கிறாரு. அப்புறம் என்ன வாய மட்டும் போடா அப்படிங்கிறீங்க. அவர் அமைதியாக போயிட்டாரு. ஓவராக திட்டோமோ. நைட்டு ஒரு 8 o'clock இருக்கும். சாப்பாடு உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. இப்போதைக்கு கூட இருக்கிறது அவர் மட்டும்தான். அவர் அப்படியே உனக்காக பிங்க்கு வெயிட் பண்ணுது. பிள்ளை தூங்குறானே அப்படி சொல்லி கிட்டக்கு போயிட்டு பிள்ளை கொடுக்க போகிறீங்க. அப்படியே வாய் அப்படியே பிடிச்சிட்டாரு. இந்த பிங்க்கு என்னது? அது கிடையாது எனக்கு.
ஊ அப்படி சொல்லிட்டு அந்த வாயை அப்படி வைக்கிறாரு. பிங்க் அங்கேயும் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையோட கையை பிள்ளைய வந்து கையை காட்டுறீங்க. அவருக்கு அப்படியே கண்ணை மீறிட்டு கோவத்தின் உச்சக்கட்டத்தில் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். முதல்ல பெரிய பிங்குக்கு தான், அதுக்கப்புறம் சின்னது பார்த்துக்கலாம். கோவப்படாத ஜேகே. ஓகே வா. இன்னும் வராரு. இருந்தாலும் எனக்கு என்னவோ சின்ன லிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குடா, மூடிட்டு கொடுக்குறியா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிட்டு பொறுமையாக ஜேகிக்கு நீங்கள் முத்த கொடுக்குறீங்க. என்ன சிரிக்கிற இப்போ? ஏண்டா நீ பெத்த பிள்ளைகிட்ட போய் நீ கோவப்படுறட, உனக்கு அது புரியுதா அப்படிங்கிறீங்க. பார், அவனுக்குன்னு ஒரு பொண்டாட்டி வரும், அவன் அதை எதை வேணா பண்ணிக்கிட்டு போட்டோம், எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஏன் பொண்டாட்டியை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது, பங்கு கொடுக்கவும் முடியாது. அவ்வளோதான் சொல்லிட்டேன். புரிஞ்சுதுல? யாருக்கும் கொடுக்க மாட்டேன். யாருக்குமே கொடுக்க மாட்டேன். ஜேகே என்ன? எனக்கு பிரியாணி வேணுமே. அவர் அப்படியே வைக்கப்படுறாரு. ஐயா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் சொன்னது சாப்பாடு. திருப்பி வைக்கப்படுறாரு. நீ சொல்கிறது கிடையாது, நான் சொல்கிறது ஃபுட்டு. சாப்பிட்டு எனக்கு வயிறு ஃபுல்லாகிறது. அவர் அப்படி அந்த பிரியாணி வேணுமா இல்லை ஜேகே பிரியாணி வேணுமா? இப்போதைக்கு எனக்கு அந்த பிரியாணி தான் வேணும். டிஸ்சார்ஜ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் வேணா சிக்கன் பிரியாணி சாப்பிட்றேன். ஆனால் நசனி அந்த பிரியாணிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. என்ன ஜேக்கு இந்த பிரியாணி சாப்பிட? எரும மாடு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் எரும மாடு. சிப்பேன் முறை கட்டி பேர புள்ளிய வச்சுட்டு பேச்சாது. ஏன் அவன் சின்ன பையன்டி, அவனுக்கு என்னடி தெரிய போகுது? அவன் மட்டும் என் ரொமான்ஸில் நடுவில் வந்தான்னு வச்சுக்கோ, புள்ளன்னு கூட பார்க்க மாட்டான். அவனை தனியாக ஒரு ரூமில் போட்டுட்டு நான் மட்டும் வந்து இங்கே ஜல்சா பண்ணுவேன் சொல்லிட்டான். எனக்கும் என் பொண்டாட்டி நடுவில் அவனும் வரக்கூடாது. நீங்கள் அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. எதுக்குடா நீ இந்த மாதிரி லவ் பண்ணுற? லவ்வில் அப்படியே நான் கடலில் மூழ்கி போன மாதிரி இருக்கேன். என்னால் மீண்டு வரவே முடியாதா? நீ ஏன் வெளில வரணும்? நான் தான் இருக்கேனே, இங்கே இரு, இப்படியே இரு. இந்த பிரியாணி உனக்காக எப்பயுமே வெயிட் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புருவத்தை தூக்குறாரு. டக்குன்னு நீங்கள் அவரோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே இழுத்து அப்படியே முத்தம் கொடுத்து வந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த அரேஞ்ச் மேரேஜ் சீசன் 6 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அந்த புக்கோட நிலமை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு யோசனை இருக்கும். ஆக்சுவலாக அந்த புக் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப எப்படி சொன்னால் ரேர் அக்கேஷன்ஸில், லைக் சண்டை வரும்போது அந்த மாதிரி டைம்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மற்றபடியெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு எப்படி சொன்னால் ரொமான்ஸ் வந்து ஓடிட்டுருக்கு. 2 பேருமே ரொமான்டிக் கப்புள்ஸாக இருக்கிறதால ப்ராபப்ளி அவங்களுக்கு அது அந்தளவு நீடு இல்லை. பட் கோவங்கள் இல்லை ஆங்கர் அப்போ ஏதாவது திட்டும் போதோ ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் அதை சமாதானப்படுத்துறதுக்காக ஒயனோ இல்லை வந்து ஜங்குக்கோ வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி அந்த புக் வந்து ஓரத்தில் மூலையில் தான் இருக்கும். ஸோ இதோட இந்த அரேஞ்ச் மேரேஜ் முடிஞ்சிச்சுடா, ஹாப்பி எண்டிங். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேறு ஒரு வேறு ஒரு சீரீஸ்லேயோ இல்லை வேறு ஒரு ஜேகேயோட எஃப்எஃப்ல நம்ம ஒன்று பார்க்கலாம். அன்யோ பாய் சரண்யா மிஸ் ஹோப் யூ லைக் இட். நிக்கோ நிக்கோ நீ